இந்திய ராணுவத்தோட இன்னொரு ராணுவம்டா, ஒன் மேன் ஆர்மி, கேப்டன் நரசிம்மா அப்படின்னு நரசிம்மா படத்துல ரகுவரன் கேப்டன் விஜயகாந்த் பார்த்து சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி இன்னைக்கு 2026 தேர்தல் களத்துல ஒன் மேன் ஆர்மியா சும்மா எதிரணியில இருக்கிற அத்தனை பேரையும் சுத்தி சுத்தி ஓட விட்டுட்டு இருக்காங்க பிரேமலதா விஜயகாந்த். கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வரைக்கும் இவங்களுக்கு 10 தொகுதியா, இவங்களுக்கு என்ன இருக்கு, என்ன ஓட்டு வங்கி இருக்கு, 6% தானே இருக்கு, இவங்க கிட்ட போய் ஸ்டாலின் இப்படி ஏமாந்துட்டாருன்னு நாட் அட்டாக் வந்த ஆந்த மாதிரி அலறிட்டு இருந்தானுங்க. ஆனா மொத்த பேரையும் இந்த பக்கம் அன்புமணி வந்தா லெப்ட் ஹேண்ட்லயே ஒரே அடி, இந்த பக்கம் எடப்பாடி வந்தா ரைட் ஹேண்ட்லயே ஒரே அடி, பிஜேபி அப்பப்போ லெப்ட் ஹேண்ட்ல கேப்டன் விஜயகாந்த் மாதிரி ஒரே கிக்கு. அந்த அளவுக்கு தேர்தல் காலத்துல சுத்தி சுத்தி விளையாடிட்டு இருக்காங்க தேசிய முற்போக்கு திராவிடர் கழகத்தோட தொண்டர்களும் அந்நியார் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களும். இவங்களுக்கு எதுக்கு 10 தொகுதின்னு கேட்டவங்கள செருப்ப வாயில கவ கொடுத்து செவுள்ளே 4 அடிச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தேர்தல் காலத்துல சும்மா பம்பர மாதிரி சுத்தி வேலை பார்த்து இவங்களுக்கு சரியான செருப்படி கொடுத்துட்டு இருக்காங்க தேசிய முற்போக்கு திராவிடர் கழகத்தோட தொண்டர்களும் அந்நியார் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களும். இந்த தேர்தல் காலம் யாருக்கு வெற்றியோ தோல்வியோ எனக்கு தெரியாது. ஆனா நிச்சயமா இது தேசிய முற்போக்கு திராவிடர் கழகத்துக்கு ஒரு திருப்பு முனையான தேர்தல்.